பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜிக்கிட்ட போயிட்டு ஒன்று இஷ்டப்பட்ட தனியாக அனுப்பணுன்ற ஆசை எனக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, என்னுடைய வேலை அப்படி. அவர் ரொம்பவே முக்கியமான கஸ்டமர். உனக்கு உங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்ல, அந்த அளவுக்கு அந்த கஸ்டமரை உன் அப்பா மாதிரி நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ராஜி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. நீ ஒரு வேலை கஸ்டமர்னு சொல்கிறது எங்கள் அப்பாவையா? அவர் உடம்புக்கு என்னாச்சு? அவர்கிட்ட இப்போ கூட தான் நான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அவர் நல்லா தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், ஏய் லூசு, உங்கள் அப்பா மாதிரினா உங்கள் அப்பாவேன்னு அர்த்தமா? அவர் உங்கள் அப்பா மாதிரி வயசில் இருப்பார், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஆளுங்க தான் அப்படின்னு. அவருக்கு என்ன ஆக போகுது? அவர் தான் இரும்பு மனுஷனாச்சே அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. என் அப்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது, என் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, என் சுற்றி இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், முதல்ல போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து தான் மீனாவோட அம்மா ஃபோன் பண்ணி, நீ மாமா வீட்டில் தான் தங்கி ஆகணும், அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன், அவங்க ரொம்பவே நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மா அது மிலிட்ரி ஹவுஸ் மாதிரி இருக்குமா, என்னாலலாம் முடியாதுமாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் அத்தை ராஜெல்லாம் வராங்கல்ல, எல்லாம் சார் கரெக்டாக இருக்கும், போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்றைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.